இன்னைக்கு ஃபர்டிலிட்டி டயட்டோட டே 14 பார்க்கலாமா? ஸோ மார்னிங் வந்து நான் வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழம், ஒரே ஒரு போமோகிரானட் அதை தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கம்மியாக சாப்பிட்றேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே வந்து ஃப்ரூட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மதியானத்துக்கு வந்து கீரை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தேன். சேப்பங்கிழங்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக கிழங்கு சாப்பிடக்கூடாது, பட் எனக்கு அது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் சமைச்சிட்டேன். பட் பொதுவாக நிறைய கிழங்குலாம் எடுத்துக்காதீங்க, கூட 2 முட்டை எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக. ஸோ மதியானத்துக்கு வச்சுருந்த கீரையிலேயே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்து ரைஸ்லாம் சாப்பிடாம வெறும் அந்த கீரை கூட்டு மட்டும் ஒரு 5:30 போலேயே சாப்பிட்டுட்டேன். டைம் ரொம்ப முக்கியம். நைட்டில் ரொம்ப லேட்டாக கீரை சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவாக சொல்கிறாங்க. எனக்கு அது செட் ஆகிடுச்சு. அதனால் நைட் வந்து நான் கீரையும் கொஞ்சமாக வந்து ஒயிட் சன்னாவும் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் டேக்கு நான் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அது எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் நான் எக்ஸசைஸ் பண்ணலையா நிறைய பேர் கேட்குறீங்க. எக்ஸசைஸ்லாம் நான் எதுவுமே பண்ணல, வெறும் வாக்கிங் தான் ட்ரை பண்ணுறேன். பண்ணி பாருங்கள்.